விஜயநகரோட காட்டுல முஷிகான்னு பேர் கொண்ட தந்திரமான ஒரு எலி இருந்துதான். ஒரு நாள் அது தன்னோட உணவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல திடீர்னு மழை புயல்னு வந்துடுச்சு. முஷிகா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தது. அப்பதான் அது கீழே காஞ்சு போன ஒரு மரக்கிளைய அது பார்த்தது. எலிங்க எல்லாத்துக்கும் ஒரு பழக்க தோஷம் இருக்கு. அதுங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு பொருட்களையும் எல்லாத்தையுமே அதுங்க சேகரிச்சு வச்சுக்குங்க. முஷிகாவும் அதையே செஞ்சது. அந்த மரக்கிளை துண்டை எடுத்துக்கிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் புறப்பட்டுச்சு. இந்த மழை வேற போய் இன்னைக்குதான் பெய்யணுமா? என்னாச்சு? நீங்க ரொம்பவே கவலையோட இருக்கீங்க. என்ன சொல்றது, என்னோட மரக்கட்டைகள்லாம் மழையில நனைஞ்சு ஈரமாயிடுச்சு. இப்ப இந்த கட்டைகளை எரிக்க முடியாது. இந்த ஈர பானைகளை நான் எப்படி காய வைப்பேன்? பானைகளை அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி இது நேரத்துக்கு போய் சேரலனா மகாராஜா ரொம்பவே கோவப்படுவாரு. பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. ஆனா என்கிட்ட உங்க பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்கே. ஆமா, நீயே ஒரு எலி, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போற? இங்க பாருங்க, என்கிட்ட இந்த காஞ்சு போன விறகு இருக்கு. இதோட உதவியால நீங்க நெருப்ப பத்த வைக்க முடியும். அப்புறம் உங்களுடைய அடுப்பும் எரியும். அப்புறம் அதுல உங்களோட பானையும் காஞ்சு போயிடும். என்ன? உனக்கு புண்ணியமா போகட்டும். நான் இந்த விறகு உங்களுக்கு கொடுத்தா இதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க? அப்படியே இந்த எலி கேட்டாலும் என்னத்தை கேட்ட போகுது? சரி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரி, அப்படியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஒரு வேளை கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டீங்கன்னா என்ன பண்றது? சரி, சத்தியம். அப்படின்னா சரி, இந்த பரங்கிக்காவை எனக்கு கொடுத்துருங்க. என்ன பரங்கிக்காயா? ஆனா இவ்ளோ பெரிய பரங்கிக்காயை நீ எப்படி தூக்கிட்டு போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த பரங்கிக்காயை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நான் எடுத்துட்டு போறேன். முக்கியமா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்க. என்ன இவ்வளவு சோகமா ஏன் இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? இந்த புயல் காத்து என்னோட மாட்டை பயமுறுத்திடுச்சு. அது பால் கறக்கவே மாட்டேங்குது. அப்படி நான் பால் வியாபாரம் பண்ணலன்னா அப்புறம் வீட்ல எப்படி சமைக்க முடியும்? உங்க பிரச்சனை கூட ரொம்ப பெருசா தானே இருக்கு. ஆனா என்கிட்ட இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. என்ன சொன்ன? உன்கிட்ட? ஆனா நீ ஒரு சின்ன எலியாச்சேப்பா. என்ன, என்கிட்ட ஒரு பெரிய பரங்கிக்காய் இருக்கு. வேணும்னா அதை நீங்களே எடுத்துக்கலாம். அப்புறம் அதை வச்சு நீங்க ஒரு சுவையான உணவு தயாரிக்கலாம். என்ன, உண்மையாவா? ஆமா, பரங்கிக்காய் எங்க இருக்கு? அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. இப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல சத்தியம் பண்ணுங்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்ப சீக்கிரமா அந்த பரங்கிக்காயை கொடு. இதான் எதிர்பார்த்தேன். என் கூட வாங்க. உன்னோட பரங்கிக்காய் எடுத்துட்டு போக வந்திருக்கியா? அதுவும் அங்க இருக்கு, பத்திரமா வச்சிருக்க. அது சரிங்க அண்ணா. நீங்களும் இதுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்க. அப்படின்னா உன்னோட கதை முடிஞ்சது. இது என்ன கேக்குமோ தெரியல. பணம் கேக்குமோ, நிலம் கேக்குமோ, நகை கேக்குமோ, சொத்து பத்து கேக்குமோ? இந்த பரங்கிக்காயை தூக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்க வாக்க நீங்க நிறைவேற்றிக்கோங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க மாடு வேணும். என்ன? நீங்க பாருங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, மாறக்கூடாது. சரி, எடுத்துக்கிட்டு போ. இது மாதிரி முஷிகா ரொம்ப புத்திசாலித்தனமா பரங்கிக்காக்கு பதிலா பால்காரங்கிட்ட மாட்டை வாங்கிக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் இதே போல நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் முஷிகா சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்ப அதோட கவனம் ஒரு வீட்டு மேல பட்டுச்சு. அது ஒரு கல்யாண வீடு. இது கல்யாண வீடு மாதிரி இருக்க. ஆனா நீங்கெல்லாம் பார்க்க சந்தோஷமாவே இல்ல. ஏதாவது பிரச்சனையா? சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு பாயாசம் செய்யறதுக்கு பாலே வரல. இப்ப பாயாசம் இல்லாம என் கல்யாண சாப்பாடு பெரிய குறையே ஆயிரும். அட, இந்த சின்ன விஷயம் தானா? என்னோட மாடை எடுத்துக்கோங்க. அப்புறம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பாலை கறந்துக்கோங்க.
ஆனா அதுக்கு பதிலா நீங்களும் எனக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆஹா, என்ன வேணுமோ எடுத்துக்க. இங்க விதவிதமான பண்டங்கள் செஞ்சிருக்காங்க. என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இல்ல இல்ல இல்ல, சாப்பாடெல்லாம் வேண்டாம், வேற ஒண்ணு வேணும். உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இது நான் கொடுக்கிற வாக்கு. அதுக்கப்புறமா முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? நிச்சயமா மாட்டேன். சரி சரி, அப்படின்னா நீ உன்னோட கல்யாண பொண்ண என்கிட்ட கொடுத்துரு. கல்யாண பொண்ணு வேணும், கல்யாண பொண்ணு வேணும், கல்யாண பொண்ணு வேணும். நீ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, என்னால அந்த வாக்கை மீறவே முடியாது. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? இருங்க, பாவம், அதை விட்டுடுங்க. நான் இது கூடவே போறேன். நீங்க அதுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அப்புறம் இதுக்கு நான் அப்படி ஒரு பாடத்தை கத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய அது யாருக்கும் பண்ணாது. நான் சீக்கிரமா திரும்பி வரேன். கல்யாண பொண்ணு ரொம்பவே புத்திசாலி. ஏதோ ஒரு யோசனையால அவ எலியோட போக ஆரம்பிச்சா. எலி அந்த மாட்டை அங்கேயே விட்டுட்டு கல்யாண பொண்ணை கூட்டிக்கிட்டு அதோட பொந்த நோக்கி போச்சு. ஒரு வியாபாரினா என்ன மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன மரக்கிளைய கொடுத்து பரங்கிக்காய் வாங்கினேன். பரங்கிக்காயில இருந்து மாடு, அப்புறம் மாட்டுல இருந்து கல்யாண பொண்ணு. வா, எவ்வளவு நல்லா வியாபாரம் பண்ணிருக்கேன். இனிமே இதுதான் உன்னோட வீடு. மனுஷங்க விதவிதமான உணவுகள் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்காக லட்டு செஞ்சு கொடுக்கறியா? கண்டிப்பா. சரி, லட்டு செய்யறதுக்கு பொருட்கள் எங்க? தேங்காய், நெய், வெல்லம் எல்லாம் எங்க சொல்லு. அதெல்லாம் இங்க எதுவும் இல்லையே. அப்ப லட்டு மண்ல செய்யறதா? ஐயோ, மழை பெய்ய போகுது போல இருக்கு. மழையில இருந்து நான் என்ன எப்படி காப்பாத்திக்கிறது? சீக்கிரமா இதுக்குள்ள வந்து நீ நுழைஞ்சுக்கோ. பொந்தலையா? ஆனா எப்படி? இதுல நான் இல்ல, என் கால் கூட நுழையாது. அப்படின்னா சரி, மரத்து மேல ஏறிக்கோ. அது சரி, நீ மட்டும் பொந்துக்குள்ள நிம்மதியா இருப்ப, அப்புறம் நான் மட்டும் மரத்துல ஏறி நனையணுமா? அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? அப்படின்னா சரி, பக்கத்துல இருக்க கோவில்ல போய் ஒளிஞ்சுக்கோ. அப்படின்னா திருடுங்க வந்து என் நகையெல்லாம் திருடிட்டு போகட்டும்னா, என்ன உன்னால பாதுகாக்க முடியலன்னா எதுக்காக உன் கூட என்ன கூட்டிட்டு வந்த? இதான கொடுமையா இருக்கு. எவள கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா நான் பேசாம வயிறார அங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். சரி சரி, கோவப்படாதீங்க. அப்படி நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் என்னோட நண்பர்களை வர சொல்லட்டுமா? அவங்க நிச்சயம் என்ன பாதுகாப்பாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நிச்சயமா நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல? நிச்சயமா நான் கோவமே பட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல வாக்கு கொடுங்க. அச்சச்சோ, நானே எனக்கு ஒரு பிரச்சனையை தேடிக்கிட்டேனே. சரி, சத்தியம் பண்றேன். இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? இவங்க தான் என்னுடைய நண்பர்கள் ராம் அப்புறம் ஷாம். நண்பர்களே, என்ன நீங்க தான் பாதுகாக்கணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு திரும்பி போயிடு. நிச்சயமா அதுக்கப்புறமா வாக்கு மாறிடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, நான் வாக்கு கொடுக்கறேன், நீ போயிடு. கூடவே உன் நண்பர்களை கூட்டிட்டு போயிடு. முஷிகாவை அதோட பொந்துல விட்டுட்டு கல்யாண பொண்ணு திரும்ப அவ வீட்டுக்கே போயிட்டா. அப்புறம் பாவம் முஷிகா இவ்ளோ வியாபாரம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதோட கையில எதுவுமே தங்கல. கிஷனும் உமாவும் ரொம்ப வயசானவங்க. அவங்க வருஷ கணக்கா ராத்திரி பகல்னு கடுமையா உழைச்சி கொஞ்சம் பணத்தை சேகரிச்சு வச்சாங்க. அவங்க பல வருஷமா தீர்த்த யாத்திரை போகணும்ன்றதுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சாங்க. ஒரு வழியா ராத்திரி பகல்னு உழைச்சு பணத்தை நாம சேர்த்து வச்சிட்டோம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா. தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி கிஷன் அவங்க சேகரிச்சு வச்ச பண மூட்டைய நல்லா மறைச்சு வச்சுட்டாரு. ஏன்னா எந்த பாதை வழியா கிஷனும் உமாவும் போக போறாங்களோ அந்த பாதையில திருடர்களும் கொள்ளைக்காரங்களும் அதிகமா இருந்தாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இனிமே இந்த பண மூட்டைய நீ பாதுகாப்பா வச்சுக்க. என்னோட பண மூட்டை.
ஐயோ காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, கரடி யாராவது காப்பாத்துங்க. ஆ, ஆ, உங்களுக்கு என்ன விட அந்த பணம் மூட்டை தான் பெருசா போச்சுல்ல. என்ன யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? அட ஒன்ன யார் தூக்கிட்டு போறாங்க? இதுல காசு இருக்கு. இது மட்டும் போயிடுச்சுன்னா நம்மளால எங்கேயுமே போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துது. ஆ, இங்க திருடங்களை விட காட்டு மிருகங்கள் தான் அதிகமா இருக்கு போல இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, நாம ராத்திரி இங்கேயே எங்கேயாவது தங்கிடுவோம். ராத்திரி திருடர்களுக்கும் மிருகங்களுக்கும் அவங்க பயந்துகிட்டு கிஷனும் உமாவும் அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு விடுதியில தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஐயா அது வந்துங்க, இங்க கம்மியான விலையில ஏதாவது அறை கிடைக்குங்களா? கிடைக்கும். உன்னோட மூட்டையை இங்க வையே, என் கூட வா. என்னது மூட்டையா? இல்லங்கய்யா, இந்த மூட்டையை நாங்க எங்க கூட தான் எடுத்துக்கிட்டு போவோம். அப்படின்னா சரி, என் கூட வாங்க. இதுதான் உங்களோட அறை. ஆனா கிஷன் அந்த மூட்டை மேல ரொம்ப கவனமா இருந்ததுனால விமலேஷ்க்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது அவங்களோட மூட்டையில கண்டிப்பா விலை உயர்ந்த பொருட்களோ பணமோ இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அதை திருடிடலாம். வயசானவங்களா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க நம்ம கிஷன் அந்த மூட்டைய தலையணை மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டாரு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி விமலேஷும் அவரோட மனைவியும் அந்த மூட்டைய அவங்க திருடிட்டாங்க. என்னோட மூட்டை, என்னோட பணம். அடடா, நான் மோசம் போயிட்டேனே. ஆ, என்னாச்சு? யார் அது? நம்மளோட பொருள் காசு எல்லாமே திருடு போயிடுச்சு. என்ன? கண்டிப்பா இந்த இடத்தோட முதலாளி செஞ்ச காரியமா தான் அது இருக்கணும். நேத்து கூட அந்த மூட்டையை இங்கே வச்சுட்டு போங்கன்னு அவர் சொன்னாருல்ல. வாங்க, ஒழுங்கா எங்க மூட்டைய கொடுத்துடு. நீதான் திருடுன்னு எங்களுக்கு தெரியும். திருட்டா? அதுவும் நானா? நீங்க தங்கத்துக்கு நான் இங்க இடம் கொடுத்தா அதுவும் ஏன் மேலேயே பழிய சுமத்துறீங்களா? ஒழுங்கு மரியாதையா வெளில போயிடுங்க, போயிடுங்க எங்களுக்கு. மந்திரியாரே, எங்களுக்கு அநியாயம் நடந்துடுச்சுங்க ஐயா. நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை அந்த விடுதி முதலாளி விமலேஷ் திருடிட்டான். மகாராஜா கிட்ட சொல்லி நியாயத்தை கேட்க சொல்லுங்க. ஆனா இது எப்படி நடந்தது? அப்போ விமலேஷ் தான் திருடலன்னு சொல்றாரா? நீங்க அவர் திருடினாருன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அப்ப உடனே திட்டத்தை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம். முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க. சரி சரி சரி, என்கிட்ட ஒரு பெரிய டோலக் இருக்கு. அதை நீங்க என் வீட்ல இருந்து அரண்மனை வரைக்கும் கொண்டு வரணும். முதல்ல இந்த வேலையை செய்யுங்க. அப்புறம் இதே வேலைய விமலேஷும் செய்ய வேண்டியது இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பெரிய டோலுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கும். அத பார்த்து பத்திரமா கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம் மந்திரியாரு. கிஷனும் உமாவும் காலங்காத்தால மந்திரி வீட்ல இருந்து அந்த டோலக்கை எடுத்துக்கிட்டு அரண்மனை பக்கமா போனாங்க. இந்த டோலுக்கு ரொம்பவே பாரமா இருக்கு. நியாயம் கேட்க போனோம். ஆனா மகாமந்திரி நமக்கே தண்டனை கொடுத்துட்டாரு பாருங்க. நம்ம தீர்த்த யாத்திரை போக கூடாதுன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆனா என்னமோ போயிடுச்சு. பேசாம வீட்டுக்கு போயிடலாம், இல்லனா உயிர் போயிடுங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா மந்திரி சொன்ன வேலையை நாம செஞ்சுதானே ஆகணும். வா கிளம்பு. 2 பேரும் டோலக்கை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க. மந்திரி ஐயா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது தானே இது, அங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் சாரங்கா இதே வேலையை விமலேஷ் கிட்ட கொடுத்தாரு. விமலேஷ் தம் மனைவி கூட அந்த டோலக்க மந்திரி வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாரு. என்னங்க, சரி சரி சீக்கிரமா வாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு அற்புதமான காட்சி.
தனியால இந்த டோலக்க தூக்கிட்டு வந்து என் இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. அது சரி, திருடினது நீங்க, நான் டோலக்க தூக்கணுமா? ஆனா அந்த பணம் மூட்டையை திருட சொல்லி சொன்னது நீதானே? முடியாது. சரி சரி, இந்த டோலக்க கொஞ்சம் நீ பாத்துக்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். விமலேஷ் அந்த பக்கம் தண்ணி குடிக்க போன போது அவரோட மனைவி கண்ணை மூடிக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு அந்த டோலக்கு எகிரி எகிரி குதிச்சு முன்னாடி பின்னாடின்னு ஓடிச்சு. ஐயோ, இந்த டோலக்க ஓடுது, யாராவது பிடிங்க பிடிங்க, அந்த டோலக்க பிடிங்க பிடிங்க, அந்த டோலக்க ஓடுது, பிடிங்க. டோலக்க தூக்க தான் முடியல, ஆனா நீ அதை பிடிச்சிருந்திருக்கலாம்ல. ஒரு வேலையை கூட ஒழுங்கா உருப்படியா பண்ண மாட்டேற. அப்படியா? திருடும் போது இதெல்லாம் நினைச்சு பாக்கலையா? சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் அந்த மாமந்திரி நம்மள திருடங்கன்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. விமலேஷும் அவரோட மனைவியும் ஒரு வழியா அந்த டோலக்க எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே கிஷனும் உமாவும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நீங்க இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் நீங்க அடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். மகாமந்திரி நீங்களா? ஆமா, நான் தான். என் பெரிய மாய டோலக்கோட அற்புதத்தை பாத்தீங்களா? இந்த டோலக் உங்க குட்டை வெளிப்படுத்திருச்சு பாத்தீங்களா? எந்த எந்த குட்டு? அதான் நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்களே, அது. அப்புறம் இந்த டோலக்குள்ள உட்காந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப ஒழுங்கு மரியாதையா கிஷன் கிட்ட திருடின பணத்தை கொடுத்துருங்க, இல்ல நான் சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாரா இருங்க. ரொம்ப நன்றிங்க மந்திரியாரே. அப்புறம் இந்த மாதிரி தான் விமலேஷ் கிஷன் கிட்ட இருந்து திருடின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதாச்சு. அப்புறம் கிஷனும் உமாவும் ரொம்ப சந்தோஷத்தோட தீர்த்த யாத்திரைக்கு போனாங்க. அந்த வருஷம் விஜயநகர்ல ரொம்ப குளிரா இருந்தது. குளிர்னால எல்லார் நிலைமையும் மோசமா இருந்தது. எப்படி இருக்குன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கான குளிரு இந்த வருஷமே மொத்தமா வந்த மாதிரி இருக்கு. சுத்தமான நெய்யில போலியான நெய்ய கலந்து லாபத்தை பார்க்கறது தான் இந்த உடங்காவோட பாடம். நீங்க என்ன பண்றீங்க முதலாளி? நான் ஒண்ணும் பண்ணல. என்னோட நெய் மொத்தத்தையும் நீ கொட்டிட்ட, சிறுக சிறுக சேமிச்சு. அப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண நான் சொல்றேன். இப்ப இத சுத்தம் பண்ண போறது யாரு? அது நான் இப்ப பேசுறத நிறுத்திட்டு நீ வேலைய பாரு. வாடிக்கையாளர்கள் வரப்போறாங்க. கடையோட நிலைமைய பார்த்துட்டு ஒருவேளை வாடிக்கையாளர்கள் அப்படியே போயிட்டாங்கன்னா அப்புறம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும். சிறுக சிறுக சேமிச்சு. இப்ப இங்க நின்னு என்னத்த நீ பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா சுத்தம் பண்ணு. உடாங்கா ரொம்ப சத்தம் போடுறத கேட்டுட்டு சில பேர் அங்க வந்துட்டாங்க. அப்புறம் அதுல ஒருத்தர் மகாமந்திரி சாரங்காவும் இருந்தாரு. உடாங்கா எந்த அளவுக்கு புத்திசாலி அப்புறம் தந்திரமானவனோ சாரங்காவும் அந்த அளவுக்கு புத்திசாலி. அவர் நியாய தர்மத்துக்காக அந்த ராஜ்யம் முழுக்க போக நினைச்சாரு. துணியை எடு, எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணு. சிறுக சிறுக சேமிச்சு. துணியா? அத நான் எங்க இருந்து கொண்டு வர்றது? நீ என்ன போட்டுக்கிட்டு இருக்க? குர்தா. இந்த குர்தாவை கழட்டி அதை வச்சு நீ சுத்தம் பண்ணு. ஆனா என்கிட்ட இந்த ஒரு குர்தா தான் இருக்கு, அப்புறம் நான் என்ன போட்டுக்கிறது? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. சீக்கிரமா பண்ணணும். எனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டா கூட நீ அவ்வளவுதான் பாத்துக்க சொல்லிட்ட. அந்த தந்திரமான உடாங்கா ரமனோட ஒரே ஒரு குர்தாவனால அந்த இடத்த சுத்தம் பண்ண சொன்னான். அப்போ சாரங்கா உடாங்காவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நினைச்சாரு. அப்புறம் அவரு முன்னாடி வந்தாரு. நிறுத்து. மகா மந்திரியாரே, நீங்களா? நீ சொல்றது சரிதான் உடங்கா.
தப்பு இந்த ரமன் மேலதான். இவர் உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அதனால இதை இவர் சுத்தம் பண்ணி அந்த நஷ்டத்தை தீர்த்தே ஆகணும். மகா மந்திரி வாழ்க. நானும் இததான் சொல்லிட்டு இருந்தேன். சிறுக சிறுக சேமிச்சு. இருப்பா, நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கவே இல்ல. ரமன் தன்னோட குர்தாவை கழட்டி கண்டிப்பா சுத்தம் பண்ணுவாரு. அப்புறம் நீயும் இவரு போனதுக்கு அப்புறம் இவரோட குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நீதான் ஏத்துக்கணும். அப்படின்னா நீ சொன்னதை நான் அப்போல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது நீ அப்போத்துல இருந்து ரமன் கிட்ட ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. அதே போல ஒருவேளை ரமன் தன்னுடைய துணியை கழட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு குளிர் எடுத்துச்சுன்னா, அப்புறம் ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா, அப்படி எல்லாம் நடக்க கூடாது. அப்படி ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவரோட குடும்ப நிலைமை என்ன ஆகும்? அவரோட குடும்பத்துல இவர் ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிக்கிறவரு. ஆனா இத பத்திலாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அட ஆனா ஊனா எல்லாம் உடுங்கா. இத சொல்லு, ரமன் இந்த கடையை இப்ப சுத்தம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சரி ரமன், நீ உன்னோட குர்தாவை கழட்டு. அப்புறம் உடங்காவோட ஆசையை நிறைவேற்றிடு. அப்படி ஒருவேளை இவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா? இல்ல இல்ல இல்ல, எந்த நஷ்டமும் ஏற்படாது. ரமன், தப்பு எல்லாமே என் மேலதான். நீ போ, எல்லாத்தையுமே நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ரமன் எதை கீழே கொட்டினாரு? அது நெய். இது போலி நெய்யே. நீ நம்ம ராஜ்யத்துல போலியான நெய்ய வியாபாரம் பண்றியா? மகா மந்திரி அவர்களே, இந்த ஆளு எப்பவுமே கலப்படமான பொருட்கள் தான் எங்களுக்கு விக்கிறாரு. இப்ப புரியுது. இவரோட கலப்பட நெய்ய சாப்பிட்டுதான் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கும் தான். என்னோட குடும்பமும் தான். உடங்கா, நீ கலப்பட நெய்ய வியாபாரம் செஞ்சு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்க. இதுக்கான தண்டனை கிடைக்கும். என்னுடைய நியாய அடிப்படையில உனக்கு இதுக்காக 3 தண்டனை கொடுக்கப்படும். என்ன 3 தண்டனையா? மகா மந்திரி, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட நியாயம் என்னைக்குமே தப்பாகாதுன்னு. ஆனா இது அப்படியே தலைகீழ மாறிடுச்சே. ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சேன், ஆனா 3 தண்டனையா? இது எப்படிங்க நியாயமாகும்? அப்படின்னா சரி, உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே ஆகணும். உனக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். அதாவது நீ 3 தண்டனைகள்ல ஒரு தண்டனையை தேர்ந்தெடுத்துக்கலாம். எந்த மாதிரி 3 தண்டனைகள்? ஒண்ணு, உன் கடையில இருக்கிற மொத்த நெய்யும் நீ ஒரு ஆளே குடிக்கணும். இல்லன்னா 100 சவுக்கடி வாங்கணும். அப்படி இதுவும் வேண்டாம்னா நீ என்ன பண்ணணும்னா 1000 தங்க பொற்காசுகள் யாரெல்லாம் உன்னோட கலப்பட நெய்ய சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போனவங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்ப சொல்லு, எந்த தண்டனையை ஏத்துக்க போற? சவுக்கடி வாங்கறதுன்றது உடங்காவுக்கு முடியாத காரியம். 1000 பொற்காசுகள்ன்றது அந்த கஞ்ச கருமிக்கு ரொம்பவே அதிகமானது. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, நெய்ய குடிக்கிறது தான் ரொம்ப சுலபம்னு அவன் நினைச்சான். தண்டனை ஆரம்பிக்கட்டும். ஒரு டப்பா நெய்ய குடிச்சதுக்கு அப்புறமா உடங்காவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. என்ன நிறுத்திட்ட? அப்புறம் உடங்கா அந்த 2வது டப்பாவுல இருக்க பாதி நெய்ய குடிச்சதும் அவனோட தைரியம் அவனுக்கு பதில சொல்லிடுச்சு. மகா மந்திரி அவர்களே, இது என்னால முடியாது. நீங்க எனக்கு தண்டனைய சவுக்கடியே கொடுத்துருங்க. ஓ விருப்பப்படியே ஆகட்டும். வீரர்களே, இவனை உள்ள கூட்டிட்டு போய் சவுக்கடி கொடுங்க. உடாங்கா சவுக்கடி தண்டனை என்னமோ ஏத்துக்கிட்டான். ஆனா அவனோட ஒல்லியான சோம்பேறியான உடம்புக்கு ஓய்வெடுக்கிற பழக்கம் தான் உண்டு.
சவுக்கடி வாங்கறதுக்கு அவனால முடியாது. சில சவுக்கடியிலேயே யாராவது என்ன காப்பாத்துங்க. சிறுக சிறுக சேமிச்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் 1000 பொற்காசுகள் கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த சவுக்கடி தண்டனையை நிறுத்துங்க. சிறுக சிறுக சேமிச்சு. ஒன்னொன்னையும் சாரங்கா நிர்ணயம் பண்ணின 3 தண்டனையும் உடன்காக்கு கிடைச்சது. ஊர் மக்கள் எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சது. எல்லாரும் சாரங்காவை வாழ்க வாழ்கன்னு போற்றுனாங்க. அதுக்கப்புறமா அந்த உடான்கா மறந்து போய் கூட யாருக்கும் கலப்படமான நெய்யை கொடுக்கவே இல்லை. ஆனா இப்படி ஒரு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. சிறுக சிறுக சேமிச்சு. If you like this video, subscribe to our channel Murthy Media.